வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இந்த தகவலுடைய உண்மைத்தன்மையை பற்றித்தான் தற்போது நம்ம தெள்ளத்தெளிவாக ஆராய போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புரிதல்கள் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? எடப்பாடி பழனிசாமியுடைய அணியிலிருந்து முதல் விக்கெட் விழப்போகிறாரா? மிக முக்கியமான ஒரு தகவல். ஓகேங்களா? மிக மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த காணொலியில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதலை பார்த்திங்கன்னா புரிய வைக்கும். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இன்று கேபி முனுசாமியுடைய அண்ணனுடைய பிறந்த நாளுக்கும் மற்ற விஷயத்திற்கும் ஏதேனும் சம்பந்தங்கள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பந்தம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னென்னா, வரப்போகிற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் அடுத்தடுத்த கட்ட அரசியல்கள் எதனை நோக்கிய நகர்வுகளாக இருக்க போகிறது என்பது மிகப்பெரிய ஒரு திருப்பம் அப்படின்றது கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அணியிலிருந்து முதல் விக்கெட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளை தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் ஒரு விக்கெட்டுக்களை அழிக்கப்படுவதற்கான முயற்சிகளை பார்த்திங்கன்னா தனிப்பெரும்பான்மையாக செய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் ஒட்டுமொத்தமாக அனைத்துமே பார்த்திங்கன்னா மாறிக்கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அடுத்து மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு மேசிவ் விக்டரியை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் என்பது இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அணியிலிருந்து முதல் விக்கெட்டுக்கள் விழுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ஏதேனும் இருக்குமா அப்படின்றத எல்லாத்தையுமே கூட நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஸோ ஏகப்பட்ட விதமான மாற்றங்களுக்கு இடையே தான் இந்த விஷயங்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ நகர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான அறிவிப்புகளை முன்னெடுக்கிறார் என்பதை தொடர்ந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம்.